நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக்கு. முக்கியமானதை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னம்னா, பஜனையில் பல வகை இருக்குது. அதுவும் ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை, வார பூஜை அப்படின்னம்னா, மனம் உருகி வேண்ட பாடல்களை பாடணும். மனம் உருகி வேண்ட பாடல்கள், போற்றிகள் சொல்லலாம், தேவாரம் பாடலாம், திருவாசகம் பாடலாம். மற்ற மனம் உருகி மெலோடியஸோ இல்லாட்டி இந்த வாசிக்கக்கூடிய தன்மையில் உள்ள பாட்டுகளும் பாடலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் காணா பாடல் மாதிரியே ஏன் பாடுறாங்க அப்படின்னம்னா, அது சாமி அருள் இறக்குறாங்க பாருங்க. அருள் வரணும், ஒரு வேலை எடுக்கிறாங்க, இல்லாட்டி இந்த சாமிக்கு மாலை போட்டு பஜனை பாடுவாங்க. அப்படி இல்லை என்ன பாட்டு வேண்டாலும் பாடலாம். அது பொழுதுபோக்குக்காக பாடுறது. அன்றைக்கி டைம் பாஸ், சாமி பாட்டு பாடினோமா, ஆடினோமா, ஒரு என்ஜாய்மெண்ட், ரைட்டா? ஆனால் இறைவன் அருள் கிடைக்கணும், இறைவன் நம்மளோட பேசணும், இறையாற்றலை உணர்ந்து பாட்டு படிக்கிறதுனாலேயே நம்ம தெய்வங்கள் எல்லாமே, அது எல்லாருக்கும் தெரியும், இசைக்கு மயங்காதது உலகமே கிடையாது. அப்போ அந்த இசை தெய்வம் கேட்டு நம்மளுக்கு படிக்கும் போதே பில்லரிக்கணும், சாமி வரணும். சாமி வரணும்ட்டா டங்குன்னு அந்த சாமியை சொல்லலை, நம்ம உணரணும். நம்ம தன்னறியாமல் மனம் உருகி பாடும்போது தெய்வ ஆற்றல் பெருகணும். அப்படி பாடல்களை பாடினீங்கன்னா கொஞ்சம் இதுக்கும் ஒரு தூண்டுதல் அமையும், ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு துணை நிற்கும் இந்த வசனங்கள், இந்த பாட்டுகள். என்னுடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னோம்னா, நம்ம இப்படி பஜனைகள் பாட்டுகள்லாம் அவ்வளோவா பாடினதில்லை. ஆனால் சாமி வந்த புதுசில் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஐயா ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் இன்னும் கூடி வந்ததுனால சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாட்டை பாடணும், இப்படி பாடணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த புக்கில் கூட எழுதியிருப்போம், ராமபிரான் வர்றதுக்கு ஒரு 2-3 வாரங்கள் எனக்கு ஆஞ்சநேயர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போவெல்லாம் நம்மளுக்கு இந்த ராமசோஸ்திரம், கருடபத்து, இந்த மாதிரி இதுகெல்லாம் தெரியாது, படித்ததும் கிடையாது, அதை காதால் கேட்டதும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம புக்கை பார்த்துலாம் படித்தா வராது, தெரியாது. அப்போ அவங்க இந்த பாட்டு, நான் பூஜை பண்ணுவேன், இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு பூஜை பண்ணுவேன், இப்படி படிவேன், இப்படி பூஜை பண்ணுவேங்கும்போது அந்த உணர்வு நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி வர்றாங்க, நம்ம பாட்டை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராகமாக இருக்கும், ரைட்டா? அது மாதிரி பஜனை பாடுறது மனம் உருகி, ஏன்னா நம்ம பக்தர்களாக இருக்கிறதுனால நம்ம இறைவனை பார்க்கணும்னு விரும்புகிறோம், அன்றாடம் பேசணும்னு விரும்பும் போது இது ஒரு அடிப்படையாக அமையும். நம்ம ஒரு திருவிழா பண்ணுறோம், இப்போ மகா சிவராத்திரி பண்ணுறோம், அதில் என்ன பகமுழுக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ரெண்டாவது தெய்வ ஆற்றல் ஃபஸ்ட்டுலாம் உடனே அப்படியே உடல் பூந்துக்கிட்டு நிற்காது, அது பிறப்புலேயே வரணும். ஆற்றல் வந்து தான் போகும். எப்படி உங்கள் ஆத்மாக்குள்ளே வந்துட்டு போகும். இப்படி போக வர இருக்கும்போது அந்த ஆத்மா புனிதமானதா. இப்போ நீங்கள் வாடகை வீடு குடியிருக்க போகிறீங்க, எத்தனை வீடு பார்த்து எந்த வீடு செட் ஆகுதோ இங்கே இருப்பீங்க. இல்லை வேறு வாடகை வீடு கிடைக்கலன்னா தற்காலிகமாக இருந்துக்கிட்டு அடுத்து நிரந்தரமான ஒரு வீட்டை தேடுவோம், நல்ல வீடு. அது முதல்ல அந்த ஆத்மாக்கள் பார்க்கும். இப்போ நிறைய பேர் சாமிமார்கள் ஆடிட்டு கொஞ்ச நாள்லேயே சாமி மலையேறதுக்கு இதே காரணம். ஆத்மா அந்த சாமிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு தக்கன பெருகும் கூடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா எனக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, இல்லாட்டி அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி இல்லைன்னா அந்தந்த நேரம், அந்தந்த காலம்,
2வது உங்கள் சிந்தனை, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், உங்கள் எண்ணம், இதை தொடர்பு படுத்தி தான் அந்த ஆற்றலை உணர முடியும். எந்த அளவுக்குலையும் எப்போவுமே உணரணும் அப்படின்னோம்னா அது வேறு வகை. ரைட்டா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே எனி டைமும் எந்த நேரமும் இருக்காது, வந்து வந்து போகும். அதுக்குத்தான் நம்ம நாளுக்கு நாள் பக்குவப்படணும். நாளுக்கு நாள் பக்குவப்படணும். சோதனைகள், வேதனைகள் இடையில வந்துடும், அதையெல்லாம் கடக்கணும். இப்படி எல்லாம் இருக்குது. சரியா? அதனால் அதிகபட்சம் நம்ம இந்த இடத்துல சித்தர்கள் பாடல் பெற்று தேவாரம், திருவாசகம் முக்கியத்துவம். அதுக்கடுத்து சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்கள் பாட்டை படித்தாலே வருஷக்கணக்கு ஓடிடும். அது எங்களுக்கு வரமாட்டேக்கே, தெரிய மாட்டேங்கன்னா அதுதான் ஞானம். எப்படி எங்களுக்கு வாய்க்குள்ளே வரமாட்டேக்கே, தெரிய மாட்டேங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 2 3 முறை படிக்க படிக்க அதுவாக என்ன ஒன்றும் இந்த குரல் மாதிரி இருக்கும். அந்த பாட்டுகள் இலக்கண வாரியாக பிரித்து சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கும். அந்த பொருள் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 2 3 முறை படித்தாலே ஓரளவு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே படித்தவங்கங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரளமாக இந்த இறையாற்றல் கிடைச்சவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருச்சு அப்படின்னோம்னா அவங்களே எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போத்தே நம்ம அடிப்படையை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கும்போது நம்ம முயற்சி கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும். அது 2 3 முறை வாசித்தாலே அது தானாக வந்துடும். அதுக்கும் சில முறைகள் இருக்குது. எப்படி உட்காந்து வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வாசித்தா அந்த ஞானம் வரும், அந்த பாடல் வரும் அப்படிங்கிறதுக்கெலாம் சில ஐதீகங்கள் இருக்குது. அந்த மாதிரி உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து படித்தோம்னா தன்னால் பாட்டுகள்லாம் வந்துடும். சரியா? அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம டைம் இந்த காலத்தில் அரிதாக கிடைக்கிது. எப்படி டைம் அரிதாக கிடைக்கிது. நம்ம வீட்டுகள்லேயோ மற்றலுக்குள்ளேயோ இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக இருக்கும். யாராவது வந்துடுவாங்க, ஏதாவது ஒரு வேலை வந்துடும், பிள்ளை ஊட்டிய வந்துடும், ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு ஆலயத்தில் நம்ம பண்ணும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும். அந்த வரிகள், பாட்டுகள் எல்லாமே இப்போ இந்த ராமசோஸ்திரம்லாம் படிக்கிறோம், எவ்வளோ ஒரு ஆற்றல். அதையெல்லாம் அந்த ராமசோஸ்திரம், கருடபத்து இதுகள்லாம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆயுளை கூட்டக்கூடியதும் அந்த மரணத்தை கூட தள்ளி, அதாவது நிமிடங்கள், மணிக்கணக்குகளில் தள்ளி போடக்கூடியது. சரியா? அப்போ அந்த மாதிரி பாட்டுகள்லாம் முன்னாடிலாம் உண்டு. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துருப்போம். ஒருத்தருக்கு முடியலைன்னா ராமாயணம் பாடுறதும், கருடபத்து பாடுறதும், தேவாரம் பாடுறதும், திருவாசகம் பாடுறதும் இருந்தது. நம்ம ஏரியாவில் இருந்தது. நான் சின்னாளில் எங்கள் ஊர்லேயே கேட்டிருக்கோம். அந்த ராமாயணம் படிக்கிறதுக்குன்னே அந்த வயசானவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு முடியலைன்னா அவர் அந்த பெரிய புத்தகமாக இருக்கும் தூக்கிட்டு ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், கலியுகத்தின் கட்டாயத்தினால எல்லாமே தலைகீழாக போச்சு. அவங்களே சாக புடக்கை கிடைக்கிறாங்க. அவங்க போய் பசனை பாடுறாங்க, சாமி பாட்டு பாடுறாங்க, சாமி இங்கே கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாமே தலைகீழாக போயிடுச்சா. அதனால் கஷ்டமாக இருக்குது. சரி, ரைட், பயன்படுத்திங்கன்னா அடுத்து நம்ம குறுக்குள்ளே போட்டு விடுவோம், இல்லாட்டி தனியாக கூட பேசிக்கலாம். சரி, ரைட். சிந்தனையில் வாழும் அயசிவனுடைய மைந்தன் உங்கள் சிவபுரத்து வாசல் அங்கு சித்து விளையாடும். உங்கள் காலடியில் சரணம் சொல்லணும், எங்களை காவல் காத்து அருள வேணுமே.